ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஓகே, இன்னொரு குரலை நம்ம வாசிப்போம். தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நமக்கு இந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க. குரலை வாசிப்போம். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். அதாவது எந்த மாதிரியான செயல்களை செய்தால் வந்து வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக இருக்க முடியுன்றது வந்து இந்த குரலை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடாத செயல்களை அவன் வாழ்க்கையில் செஞ்சால் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் வந்து அவன் கெட்டு போயிடுவான். அப்படி இல்லை, செய்யக்கூடிய செயல்களை அவன் செய்யாமல் விட்டாலும் அவன் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது, கெடுவான்றது தான் இந்த குரலினுடைய பொருள். சரிங்களா? இன்னொரு வாசிப்போமா? செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். வருமான வரி கணக்கு தாக்கலில் புதிய சாதனை 7.5% அதிகம். என்ன சொல்கிறாங்கன்னா, 2024-25 மதிப்பீட்டு ஆண்டில் ஜூலை 31 வரைக்கும் வருமான வரி கணக்கு தாக்கல் செஞ்சவங்க வந்து எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 7.28 கோடி பேர் வந்து வருமான வரி தாக்கல் வந்து செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இது கடந்த ஆண்டு, அதாவது 2023-24 நிதியாண்டை விட 7.5% வந்து அதிகமாக வந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் பழைய கணக்கு, அதாவது பழைய ஸ்கீம் எத்தனை சதவீதம் பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28% பேர் வந்து பழைய ஸ்கீம் மூலமாகவும் 72% பேர் வந்து புதிய வரி விதிப்பு நடைமுறையும் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மத்திய மாநில அரசுகளிடையே பாலமாக ஆளுநர்கள். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தலைமையில் அனைத்து மாநிலங்களினுடைய ஆளுநர்களுக்கான மாநாடு வந்து நடந்திருக்கும். அதில் நம்மளுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாமே வந்து கலந்துட்டு இருப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து மாநிலங்களில் வந்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் வந்து எப்படிலாம் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை குறித்து விவாதம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். சர்வதேச விண்வெளி பயணத்திற்கு ககன்யான் வீரர் சுபான்ஷு சுக்லா தேர்வு இஸ்ரோ அறிவிப்பு. என்ன சொல்கிறாங்கன்னா, ககன்யான் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு வந்து இஸ்ரோ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்தியர்களை வந்து அனுப்ப போகிறாங்க. அதனுடைய முன்னோட்டமாக சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்திற்கு இந்தியர்களை அனுப்புகிறதா வந்து அமெரிக்கா அதிபரான ஜோ பைடன் அவர்கள் வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கும் போது சொல்லியிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ககன்யான் வீரர் சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து இந்த சர்வதேச விண்வெளி பயணருக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அவருக்கு மாற்றா, அதாவது சுபான்ஷு சுக்லாவுடைய மாற்று வீரராக வந்து பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அவர்கள் 2 பேருமே வந்து இதற்கான பயிற்சியை நெக்ஸ்ட் மந்த் வந்து எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். கொழும்புக்கு வந்த இந்திய நீர்மூழ்கி கப்பல், அதாவது இந்திய கடற்படையினுடைய நீர்மூழ்கி கப்பலான INS ஷல்கி வந்து இலங்கைக்கு வந்து வந்திருக்கு. அதற்கான வரவேற்பு வந்து நம்மளுடைய கடற்படையினர் வந்து இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். BSFனுடைய DG பதவியிலிருந்து நிதின் அகர்வால் விடுவிப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படையினுடைய தலைமை இயக்குனர் தான் நிதின் அகர்வால் அவர்கள். இவரும் சிறப்பு தலைமை இயக்குனரான YP குரானியா 2 பேரும் வந்து அவருடைய பதவியிலேருந்து விடுவித்து மாநில பதவிகளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, மாநில பணிகளுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ரஜௌரி, பூஞ்ச், ரியாசி, உத்தம்பூர், கதுவான்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 11 பாதுகாப்பு படையினரும் உட்பட 22 பேர் வந்து இந்த இதில் வந்து உயிரிழந்திருப்பாங்க. அதனுடைய நடவடிக்கையாக தான் DG பதவியிலேருந்து நிதின் அகர்வால் அவர்களையும் தலைமை இயக்குனர் பதவியிலேருந்து YP குரானியா அவர்களையும் வந்து விடுவித்து மாநில பணிகளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பண்ணுறாங்க. 3வது பதக்க முனைப்பிலும் மானு பார்க்கர். ஏற்கனவே வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் கலப்பு பிரிவிலும் வெண்கல பதக்கங்கள் பெற்ற நிலையில் வந்து நம்மளுடைய மானு இறுதி சுற்றுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தகுதி பெற்றிருக்காரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். வெனிசுலாவினுடைய அதிபர் தேர்தலில் வந்து மடுரா அவர்கள் வந்து வெற்றி பெற்றதா 51% வாக்குகளுடன் மடுரா அவர்கள் வந்து வெற்றி பெற்றதாக வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு எதிராக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரான எட்முண்டோவுக்கு அமெரிக்கா வந்து இவர் வந்து வெற்றி பெற்றதாக வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கொண்டது. சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.